டாக்டர் வேற சும்மா இல்லாம என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுது. நான் எப்படி ஜான் கிட்ட இதை சொல்லுவேன்? எனக்கு வேற பயமா இருக்குதே. ஏன் என்னையே எல்லாரும் கார்னர் பண்றாங்க? அதை டைரக்டா ஜான் கிட்டேயே சொல்லியிருக்கலாம்ல. ஜான் வேற பாவம், ஏதாவது சொல்ல போய் ரொம்ப பயந்துருவான். ஒருவேளை அவன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் என்கிட்ட சொல்லியிருப்பாங்களோ? அத்தைக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன், எடுக்கலன்னு சொன்னாங்களே. நல்ல வேலை அவங்க கிட்ட சொல்லலை. அவங்க வேணும்னே போய் மகா கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இவர் வரட்டும், இவர்கிட்ட சொல்லுவோம். ஏன் தான் நல்லவங்கன்னா இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ தெரியல. கெட்டவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டேக்கு. நல்லவங்களையே போட்டு இப்படி படுத்தி படுத்தி எடுத்தா என்னதான் பண்ணுறது? என்னடி ஒரு மார்க்கமா தான் இருக்க இன்னைக்கு? அதுவும் ராத்திரியானா நைட்டிய மாட்டிக்கிட்டு திரிவ. கும்முன்னு பெங்களூர் தக்காளி மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கியே, என்ன விஷயம்? நீங்க நானே என்ன மனநிலையில இருக்கேன், நீங்க வேற வந்த உடனே எதையாவது சொல்லாதீங்க. கிட்டி என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? எங்க வீட்ல என்ன பிரச்சனைக்கு பஞ்சமா? ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அடியே எப்படினாலும் சொல்லித்தானே ஆகணும். முதல்ல என்னன்னு சொல்லு. ஏங்க நேத்து ஜானு மகாவும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்கல்ல, அங்க அவங்க அவங்க கிட்டி என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க, அதுக்கு என்ன? ஏங்க மகா ரொம்ப வீக்கா இருக்காளாம். அவளுக்கு ஹீமோகுளோபினே ரொம்ப கம்மியா இருக்கான். 6க்கும் கீழே தான் இருக்குது. அதனால டெலிவரி அப்ப ரொம்ப கஷ்டப்படுவா. கவனமா இருக்கணும். தண்ணியெல்லாம் ஒழுங்கா குடிக்க சொல்லுங்க. ஹீமோகுளோபினுக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ரெகுலராக போட சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட்ஸு கீரை அந்த மாதிரி எடுத்துக்கணும். டேட்ஸ் நிறைய சாப்பிட சொல்லுங்க. அவளை கவனிச்சிக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப வீக்காக இருக்கா, முகம்லாம் வெளிரி போய் தெரியுது அப்படின்னு சொன்னாங்கங்க டாக்டர். ஏய், இது வழக்கமாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளதுதான். அதை ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? ஏன் உனக்கு என்ன சொன்னாங்க? நீ டெலிவரி அப்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுவும் இல்லாம உனக்கு ஹீமோகுளோபின் டெலிவரி அப்ப 5 தான் இருந்துச்சு. உனக்கு நம்ம ரத்தம் ஏத்தணும், அது மறந்துட்டா? இப்படி டென்ஷன் ஆகுற இதுக்கு? அதுக்கு என்ன, அவளை நல்லா கவனிச்சுக்கோ. ரெகுலரா தினமும் டேட்ஸ் சாப்பிட வை, நல்ல கீரையெல்லாம் செஞ்சு கொடு. அவளை நல்லா பாத்துக்கிட்டா சரியாயிரும். அதுக்கு இப்படியா பயப்படுறது? இல்லைங்க, அவங்க மகாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிரும். அவ நிலைமை சரியில்லை. நீங்க அவளை யாரையுமே கவனிச்சுக்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டாங்க தெரியுமா? அவ ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. எனக்கு சரியா புரிபட மாட்டுக்கு படபடப்பா ஆயிருச்சுங்க. கிட்டி நீ என்ன லூசா? இத ஜான் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க? அது என்ன பர்பஸா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க? அவங்க நம்ம ஃபேமிலி டாக்டர். கொஞ்சமாவது உங்களுக்கு யோசனை இருக்கா? அவங்க முதல்ல ஃபோன் பண்ணது அத்தைக்கு, ஆனா அத்தை ஃபோனே எடுக்கலையாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு பண்ணாங்க. நல்ல வேலை அத்தை கிட்ட சொல்லல, இல்லைன்னா அத்தை வேணும்னே இதை போய் மகா கிட்ட 1க்கு 2 எதையாவது சொல்லி அவளை இன்னும் டென்ஷன் பட வச்சிருப்பாங்க. ஆமாடி, நீ சொல்றது உண்மைதான். எங்க அம்மா இன்னும் யார் நிம்மதியை எப்படி கெடுக்கலான்னு அலையிறவங்க. அவங்க இப்படி ஒரு காரியத்தை கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. நல்ல வேலை. சரி, நான் ஜானை பார்த்து பேசுறேன், நீ டென்ஷன் ஆகாத. நீங்க ஜான் கிட்ட சொல்ல வேண்டாம் தானே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் ஜான் கிட்டே சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்க போய் ஜான் கிட்ட சொல்லி ஜான் ஏதாவது டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா? ஏ லூசு, எப்படினாலும் அவங்கிட்ட சொல்லித்தானே ஆகணும். அவன் அப்பதான் அவன் பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்க முடியும். இங்க பாரு, அவளுக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பா. குழந்தைய அவளும் நல்லபடியா இருப்பாங்க. அவ நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காது. எனக்கு பயமா இருக்குங்க. என் பயத்துல ஏதாவது ஒளிரிடுவனோன்னு தான் நான் ரூம்குள்ள வந்து கதவு பூட்டிக்கிட்டேன். அடியே, நீ இப்படி பயந்து பயந்து எல்லாரையும் பயமுறுத்தாத. இங்க பாரு, அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடு. அவளை நல்லா கவனிச்சுக்கணும். என்ன, அவளுக்கு தினமும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடு. அவளுக்கு எதுவும் ஆகாது, நல்லா இருப்பா. இல்ல, நீ தூங்காம இருந்துகிட்டு என்ன கேள்வி கேப்பியா? இங்க யாரு என்ன பேசுறான்னு காது கொடுத்து கேக்குறது தான் உனக்கு வேலை. உங்க அம்மைக்கு வேற வேலை வேணுமே? எப்படா மனுஷன் வீட்டுக்கு வருவான், அவங்கிட்ட பஞ்சாயத்து பண்ணலான்னு அலைவா. என்ன, உனக்கு தூக்கம் வரலையா? பாப்பா ஒரே பயமா இருக்கு தெரியுமா? என்னன்னு தெரியல, யாரோ காலை பிடிச்சி கிள்ளி கிள்ளி விடுறாங்க தெரியுமா? ஏடி பாப்பா, அது யாரோ இல்ல, அது நான் தான் தெரியுமா? உன் காலை கிச்சு கிச்சுன்னு கூச்சம் காட்டுனே. முடிச்சிட்டியா? ஏம்ல அண்ணே, என்னை தூங்கவே விட முடியா? எப்போ போட்டாலும்
விளையாட்டுக்கு நுள்ளுவியோ? அவளையும் தூங்க விடாம எழுப்பியிருக்க. நான் இன்னைக்கு இங்க தான் படுக்க போறேன். அவனை போய் அங்க படுக்க சொல்லு. அவன் தனியா கிடக்கட்டும், அப்பதான் பயப்படுவான். ஏடி பாப்பா, அண்ணன் தனியா இருந்தாலும் பயப்பட மாட்டேன் தெரியுமா? அண்ணன் தைரியசாலி இல்லப்பா. ஆமால, நீ பெரிய தைரியசாலி தான். போய் படு, லைட் ஆஃப் பண்ணட்டும். போ, வேண்டாப்பா. அவனை போய் அவன் பெட்ல படுக்க சொல்லு. நீ வந்தாதான் நான் அங்க போய் படுப்பேன். நீ வரலன்னா நான் இங்க தான் படுப்பேன். சரி சரி, சண்டை படாதீங்க. எல்லாரும் இன்னைக்கு இங்கேயே படுப்போம். ஏய், நீ என்னடி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? போய் படுப்போ. சரி. ஐயோ அத்தை, சாமம்மா அசா இருக்கீங்களே. என்ன? ஐயோ, தப்பு கணக்கு போட்டனே. நீங்க இந்நேரம் ஓரமா முடங்கி கிடப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா கம்பீரமா ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி. என்னத்த இது புது ஸ்டைலா? அச்சச்சோ, இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? உங்க மருமக மாதிரி இருக்கனா? இல்ல அப்படியே சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கனா? சொல்லுங்க சொல்லுங்க அத்த சொல்லுங்க. என்னடி இது? அடுத்தவங்க துணிமணியையும் நகையையும் எடுத்து போட்டுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்கணும். இது என்ன களவாணித்தனமா இல்ல பிச்சைக்காரத்தனமா? நீ பிச்சையா கேட்டிருந்தா நானே போட்டிருப்பனே. ஏன் நகையும் ஏன் துணிமணியும் போட்டுக்கிட்டு ஏன் முன்னாடியே வந்து நின்று பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கு. யாருடி இந்த தைரியத்தை கொடுத்தா? பிச்சைக்காரன் நாயே. ஐயே, இது என்ன பழைய டைலாக்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க? புதுசா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா ஏதாவது சொல்லுங்க. இப்படியே ஓல்டா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, நீங்க 90s கிட்ல, அதனால அப்படித்தான் பேசுவீங்க. ஆனா நான் 2020 கொஞ்சம் ட்ரெண்டிங்கா தான் இருப்பேன். என்ன மாமியாரே, நீங்க 90 கூட கிடையாது, 80யா? அதான் ஓல்டா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல 70 60யா இருக்கலாம். அது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லைல்ல. இப்போ இங்க பாருங்க, நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு அடி வயிறு கலக்குற மாதிரி வலிக்கும். என்ன எங்க கிட்டே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? நானும் போனா போகுதுன்னு பொறுத்து பார்த்தா அன்னைக்கு என்னன்னா டேவிட்டோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உங்க அதிகாரத்து மாதிரில பேசியிருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. போனா போகுதுன்னு விட்டா ஒரே அடியா எகிர்றீங்க. இனி சாட்டைய கையில எடுத்துட வேண்டியதான். சொல்லட்டிக்கிட்டே இருந்தா சரிப்படாதுல்ல. அதான் இங்க பாருங்க, கொத்துச்சாவி ஏன் கையில. இனி நீங்க ஒரு பைசா கேட்கணும்னாலும் என்கிட்ட தான் கேட்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி துணிமணியும் பார்லருக்கு போறதும் அந்த செலவு இந்த செலவுன்னு தேவையில்லாத எந்த பொருளையும் நீங்க வாங்கவும் முடியாது. வேணும்னா நான் உடுத்திட்டு போடுற சேலை ஏதாவது இருந்தா கொடுத்து அனுப்புறேன், அதை கட்டிக்கோங்க. என்னடி பேசுற? நான் உடுத்திட்டு போட்டது தானே நீ உடுத்திக்கிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிற? வெக்கங்கட்டவளே, என்ன பார்த்து நீ உடுத்திட்டு போடுறத கட்டிக்கணும்னு சொல்ற? இது சும்மா ஒரு சாம்பிளுக்காக. இதையே உடுத்திக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிய வேண்டாமா கொத்துச்சாவி ஏன் கையில வந்துட்டுன்னு? இத்தனை நாளும் மாமா சொத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு காத்துக்கிட்டே இருந்தாரு. எப்பவாது நீங்க திருந்துவீங்க, அதனால மத்த பொருளெல்லாம் உங்க பேர்லயே இருக்கட்டும் சாவிய கூட கொடுக்காம காத்திருந்தாரு. ஆனா நீங்க திருந்துற மாதிரி தெரியல. அதான் எல்லாம் ஏன் கைக்கு வந்துட்டு இப்ப எப்படி இருக்கு? ஆடுடி ஆடு, கண்ணு மூக்கு தெரியாம நீ ஆடணும். நீ ஆடுற ஆட்டத்துல சறுக்கி குப்பர விழுற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். அப்பவும் குறுக்கெலும்ப ஒடிச்சு உன்னை ஒரே அடியா கோமால தள்ளுறனா இல்லையான்னு பாரு. எல்லாரையும் பார்க்க முடிஞ்சும் பேச முடியாம தப்பு பண்ணிட்டேன்னு நீ கதறியா இல்லையான்னு பாரு. ஐயோ அச்சச்சோ, பயந்துட்டேன். என்னத்த அப்படி சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? அது இந்த ருக்கு கிட்ட நடக்காது. அடிக்க போறீங்களா? எப்படி? அப்படியே டுமேல்னு ஆக்சிடென்ட் பண்ணி டேவிட்ட வீட்டுல ஒடிஞ்ச கையோட உட்கார வச்சிங்களே, அந்த மாதிரியா? அச்சச்சோ, நான் வெளியே போற டைமே ரொம்ப கம்மியே, அதுவும் நடக்காதே. சோத்துல விஷத்தை வச்சிடலான்னு பாக்குறீங்களா? அது ஐயோ, அது உங்களால முடியாதே. நீங்க இருக்கிறது அவுட் ஹவுஸ்லயே, வேலைக்காரங்களும் இல்லையே. ஐயோ, அந்த எஸ்தரா, நீங்க தான் எஸ்தர் இல்ல, அந்த எலிசபெத் இல்ல, அவ கூட இல்லையே. அச்சோ,
சாரி அத்தை, எலிசபெத் பேரை சொல்றதுக்கு உங்க பேரை எஸ்தர்னு சொல்லிட்டேன். சாரி எஸ்தரம்மா. என்ன பாக்குறீங்க? உங்களால எதுவும் எதுவும்னா என்ன? என் மண்டையில இருக்க அதுல ஒண்ணு கூட உங்களால புடுங்க முடியாது. போதுமா? உங்களால என்ன முடியுமோ அத பண்ணிக்கோங்க. இந்த பயம் காட்டுற வேலை சொல்லியெல்லாம் என்கிட்ட வைக்காதீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. பண்றது பூரா தப்பு. தப்போட மொத்த உருவமா நின்னுக்கிட்டு நீங்க என்ன அடிக்க போறீங்களா? உங்களுக்கு பைபிள் படிச்சிருக்கீங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க? பாவத்தோட சம்பளம் மரணம். ஆனா அந்த மரணம் கூட உங்களுக்கு வராது. கை காலை இழுத்துக்கிட்டு பண்ணதெல்லாம் தப்பு, மன்னிப்பு கேட்க கூட வாய் வராம கோணி படுத்த படுக்கையில கிடப்பீங்க பாருங்க. அப்ப தெரியும் பிள்ளைங்கன்னா யாரு, குடும்பம்னா யாருன்னு. இப்ப நான் வரேன். ஆனா கூடிய சீக்கிரம் உங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிடாம ஜாக்கிரதையா இருங்க. திமுரு பிடிச்ச கழுத. நான் வாய் கோணி பேச முடியாம கிடப்பனா? எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட வந்து நேருக்கு நேரா சவால் விடுவேன். இதுக்கு மேலையும் உன்னை விட்டு வச்சா சரிப்படாது. உன் ஆட்டத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். என்னை இந்த வீட்டில் தள்ளிட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமாவா இருக்கீங்க? உங்க சந்தோஷத்தை நிம்மதிய மொத்தமா கலைக்கிறேன். முதல்ல போய் அந்த டாக்டர் சியாமளாவை பார்க்கணும். அப்புறம் இருக்கு இவங்களுக்கெல்லாம். என்னம்மா நீ? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி அழுற? ஏமா நான் நல்லா தானே இருக்கேன், பாக்குறல? ஏமா கனவு கண்டதுக்கெல்லாம் இப்படி அழுவியாமா? ஏமா? நீ சொல்லிட்ட. நான் போனை போட்டு போட்டு பார்க்க உன் போனே எடுக்க மாட்டேக்கு. எனக்கு படபடப்பு கூடி போச்சுடி. உனக்கு ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குடி. என் மனசு என்னமோ சொல்லுதுடி. பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துரு மகா. டெலிவரி வரைக்கும் நீ அங்கேயே இரு. குழந்தை பெத்த பிறகு நீ இங்க வந்தா போதும். எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு மகா. என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியல. உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குடி. என்னம்மா ஏமா இப்படி பயப்படுற? இங்க அத்தை கூட இல்ல இப்போ. அவர் என்ன நல்லா கவனிச்சுக்கிறாரு. அதுவும் இல்லாம ருக்கு இங்க தானே இருக்கா. என் போன் எடுக்காததுக்கெல்லாம் குறையா சொல்வியாமா? என்னமோ தெரியல, டவர் கிடைச்சிருக்காதான் இருக்கும். சரி நீ லேண்ட்லைன் கிடைச்சிருக்க வேண்டியதானே? இல்லனா ருக்கு போனுக்கு அடிச்சு பேசியிருக்க வேண்டியதானம்மா. அதுக்கெல்லாம் இப்படி பயப்படுவியாமா? நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாதுடி. பக்கு பக்குங்க தெரியுமா? உனக்கு என்ன? பெத்தவ எனக்கு தான் தெரியும். திடீர்னு ஒரு கனவு. அம்மா அதை நினைச்சாலே இப்பவும் கொலை நடுங்குது. இடி பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கண்டேன்டி. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடி. என்னமோ நடக்க போகுது. என்னன்னு தெரியல. பேதில ஒவ்வா போனை எடுத்து தொலைக்காளா? அவ ஏதாவது சைலண்ட்ல போட்டுட்டு எங்கேயாவது கும்மி அடிச்சுக்கிட்டு இருப்பா. உன்னை கவனிச்சுக்காம எங்க எடுப்படுத்து போனாலும் தெரியலையே. ஏமா நேத்து அவளை சத்தம் போட்டுட்டேன். அதான் என்கிட்ட பேசாம மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கா. ஏமா அவ பண்ற எதுவுமே சரியில்லம்மா. அத்தையோட சேலையை நகையும் போட்டுக்கிட்டு அத்தையை போய் பார்க்க போறேங்கிறாமா. நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீ ஏன் வந்துட்ட? வாமா ரூம்ல போய் பேசுவோம். என்னடி சொல்லுத? உங்க மாமியா கறி துணிமணியை போட்டுக்கிட்டு இவ திரியுதாளா? எவ்வளவு திமிர் இருக்கு இவளுக்கு. அவ சிலுப்பட்டை தீய வச்சு கொளுத்தாமியா விட்ட. இவ பண்ண 7 வலிக்கு உனக்கு கெடுதல் வந்து சேரப்போகுதுன்னு நினைக்கேன். இவ அடங்கவே மாட்டுக்காளே. ஏன் இப்படி இருக்கா? புது பணக்கார திமிரா? ஏம்மா அதேதான் நானும் சொன்னம்மா. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போக வேண்டியதானம்மா. அவங்கள போய் எதுக்கு சீண்டனும்? சொன்னா கேட்க மாட்டுக்கா. ஏம்மா அது ஜேம்ஸ் தான் கொடுத்தாராம். ஆனாலும் அவங்க துணிமணியை நீ ஏண்டி போடுறன்னு கேட்டா ஒன்னு மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படி இப்படிங்கிறா. நீ வந்ததே வந்த, அவளுக்கு புத்திமதி சொல்லுமா. எங்கிட்டி கடக்கா? அவளை தொடப்பக்கட்டையில சாத்திரனா இல்லையான்னு பாரு. அவளாலதான் உனக்கு. ஏ அப்பா பாதவத்தி மாறி மாறி அந்த பொம்பளை கிட்ட வம்பள கடமா. அவதான் போய் அவுட் ஹவுஸ்ல கிடக்கான்னு சொன்னேல்ல. பின்ன என்ன? இவ செவனேன்னு இருக்க வேண்டியதானே. இந்த 7 வழி வேலைலாம் நமக்கு தேவையா? என்னம்மா செய்யறது? சொன்னா கேட்கணும்ல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமாமா? நீ அவளை கூப்பிட்டு சத்தம் போடு. இப்பவே அவ சிலுப்பட்டைய பிக்கிறேன். ஏடி அதெல்லாம் போகட்டும். உன் புருஷனுக்கு போனை போட்டு சொல்லு. சாயங்காலம் உன்னை அவர் அங்க வந்து பார்க்கட்டும். என் கூட கையோட நீ இப்ப வீட்டுக்கு வா. என்னால உன்னை இங்க விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியல. ஒரு வாரம் நம்ம வீட்டுல வந்து தங்கு. என்ன
என்னம்மா நீ சின்ன பிள்ளையாட்டம் இப்படி பேசுற? எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். ஓ அப்பனை போய் பார்த்துட்டு வானா? அந்த ஆளு சாயங்காலமா போறேன், அப்பம் போறேன், இப்பம் போறேங்கிறாரு. அந்த ஆளுக்கு இருக்க திமிருக்கு ஐயோ என்னால முடியலடி. நீயும் அவரை மாதிரி படுத்தாத. வளகாப்பு வேற எடுக்கணும். ஒழுங்கா நீ இப்பவே என் கூட வீட்டுக்கு வா. சரிம்மா, பதட்டப்படாதம்மா, நான் வரேம்மா. முதல்ல நீ அவகிட்ட பேசு. சரி வாட்டி, அவ சிலுப்பட்டையே பிக்கிறேன். ஐயோ அம்மா கோவப்படாத, பொறுமையா பேசுமா. சரி டி.